அன்பு நண்பர்களே வணக்கம். எல்லாவற்றுக்கும் குஜராத்தை மாடலா காமிக்கிறாங்க. குஜராத்தில் ஒரு முறை பட்டேல்களுடைய போராட்டம் நடந்தது. பட்டேல்களுடைய போராட்டம் நடக்கும் பொழுது ஒரு ஃபேமஸ் காலம் ரைட்டர் ஆக்கல் பட்டேல் என்பவர் ஒரு விஷயத்தை எழுதுறாரு. என்ன சொல்றாரு? சென்னை, மும்பை, ஹைதராபாத், பெங்களூர், குர்கான் இது மாதிரியான இடத்துல இப்படிப்பட்ட போராட்டங்கள் நடக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, அங்கே ஆங்கிலம் படித்தா அடுத்தது அவர்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பு இருக்கு. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் 5ஆம் வகுப்பு வரைக்கும் ஆங்கிலமே கிடையாது. அதனால நாங்கள் ஆங்கிலம் தெரியாததுனால பெருநகரங்களை நோக்கி நகரவே முடியல என்று ஒரு வருத்தத்தை பதிவு செய்கிறார். இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறுமே இருக்கு. எப்படி இந்த இருமொழி கொள்கையில இரண்டாவது ஆங்கிலம் வந்ததுன்றதுக்கு பின்னாடி 1963ல அண்ணா நாடாளுமன்றத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, ஒரு மொழியை மட்டும் வைத்துக்கொண்டு இந்தியாவினுடைய ஒற்றுமையை நீங்கள் பலப்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்கல்ல, அந்த கான்செப்ட் தப்புன்னு சொல்றாரு. அப்போ அக்பர் அலின்றவரு நடுவுல கேள்வி எழுதுறாரு, அப்படின்னா உங்களுடைய மொழி கொள்கைனா என்ன சொல்லுங்கன்னு சொல்றாரு. அவர் கிளீனா சொல்றாரு, அண்ணா 8வது பட்டியலில் இருக்கக்கூடிய 14 மொழியுமே தேசிய மொழியா ஆக்கணும். அப்படி ஆகிற வரைக்கும் ஆங்கிலமே தொடர்பு மொழியா அலுவல் மொழியா தொடரலாம். இதுதான் எங்களுடைய மொழி கொள்கைன்னு சொல்லி ரொம்ப உறுதியா பாராளுமன்றத்துல எடுத்து வைக்கிறாரு. இன்னைக்கு இந்தியாவில் ஆங்கிலம் இருக்கு, மற்ற மாநிலத்திலையுமே கூட ஆங்கிலம் ஒரு தொடர்பு மொழியா இருக்குன்னா அதற்கு வழிகாட்டக்கூடிய அதற்கான முன்னெடுப்பை முக்கியமாக எடுத்தவர் அண்ணா என்பதை உறுதிப்படுத்துறாரு, தெரியப்படுத்துறாரு. இந்த கட்டுரைய இந்த விஷயத்த எங்க படிச்சேன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, மாபெரும் தமிழ் கனவு என்கிற இந்த புத்தகத்தெல்லாம் படிச்சேன். செல்வ புவியரசன் என்பவர் எழுதின கட்டுரை. நீங்களும் அவசியம் வாசியுங்க. நன்றி நண்பர்களே.